श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं नाम वैजयन्ती विभूषणम् இன்னைக்கு இந்த யாதவாபிதம் 4வது சர்க்கத்தினுடைய 14வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். போன ஸ்லோகத்துல சகடாசுர வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யசோத பிராட்டி கண்ணனுடைய திருவடியை எப்படி தடவி கொடுத்தா அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அந்த திருவடி தாமரை எதழனுடைய உள்பகுதியை விட மென்மையா இருந்தது அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகா அனுபவிச்சார். இதுக்கு அடுத்த ஸ்லோகமா என்ன சாதிக்கிறார் சுவாமி அப்படின்னு பார்த்தோமானா, இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. அதாவது மாசக்கணக்கு குழந்தையா இருக்கிறச்சே சகடாசுர வதம் நடந்தது. நாள் கணக்கு குழந்தையா இருக்கிறச்சே பூத்தனா சம்ஹாரமாச்சு, பூத்தனா மோக்ஷம் நடந்தது. அதுக்கு பிறகு மாசக்கணக்கு குழந்தையா இருக்கிறச்சே இந்த வித்தாந்தம் நடந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வயசு ஆக போறது கண்ணனுக்கு. அந்த சமயத்துல கண்ணன் தவழ ஆரம்பிக்கிறான், இப்படி அப்படி நகர ஆரம்பிக்கிறான். நந்தகோபருடைய பவனத்துல நன்னா சஞ்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறான் கண்ணன். அப்படி சஞ்சாரம் பண்ணும் பொழுது என்னென்னலாம் நடக்கிறது அப்படிங்கறத அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு வர, அப்படி சஞ்சாரம் பண்ண ஆரம்பிக்க கூடிய கட்டத்துல இருக்கிற முதல் ஸ்லோகமா இந்த 14வது ஸ்லோகம் அமையுது. இதுல இந்த ஸ்லோகத்துல பூமி தேவி கண்ணனை எப்படி அனுபவிச்சா அப்படிங்கறத பத்தி சுவாமி சொல்றாரு. ஏன்னா குழந்தைய இத்தனை நாள் தூக்கின்னு இருப்பா, அது தூக்கினா தூக்கப்படும், விட்டா விடப்படும். நேரடியா பூமியில யாரும் குழந்தைய விட மாட்டா, ஏதாவது ஒரு துணியாவது போட்டுதான் விடுவா. பொதுவா பாய் மெத்த அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட் மெட்டீரியல் போட்டுதான் குழந்தைகளை விடுவா, தரையில நேர விட மாட்டா. ஆனா குழந்தைகள் சஞ்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறச்சே, அதுகளா நகர ஆரம்பிக்கிறச்சே பூமியினுடைய ஸ்பர்ஷம் அதுகளுக்கு ஏற்படும் நேரடியா. அப்போ இந்த கண்ணபிரானான சர்வேஸ்வரன் இந்த அவதாரத்துல தன்னை முதல்ல ஸ்பர்சிக்கும் பொழுது பூமி தேவிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்லோகம் அமையுது. ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு மேல அர்த்தங்கள் பார்க்கலாம். அதாங்கணே ஜானுபதாக்ரஹஸ்தைஹ சக்ராயுதே சங்கிரமண பிரவருத்தே பிராயோ தரித்ரி பரிஷஸ்வஜேதம் சாபத்ரபா சாந்திரரஜஸ்சலேன. அதாங்கணே ஜானுபதாக்ரஹஸ்தைஹ சக்ராயுதே சங்கிரமண பிரவருத்தே பிராயோ தரித்ரி பரிஷஸ்வஜேதம் சாபத்ரபா சாந்திரரஜஸ்சலேன. என்ன சொல்ல வரார் இந்த ஸ்லோகத்துலன்னு பார்த்தோமானா, இந்த அங்கணம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது வாசல்ல இருக்கக்கூடிய இடம். இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ்லாம் இப்ப கூட பார்க்கலாம், கிராமாந்தரங்கள்ல போனோம்னா ஆத்துக்கு முன்னாடி பின்னாடி இடம் இருக்கும். அங்கணம் அப்படிங்கிறது ஜெனரலி இந்த 4 கோர்ட்யார்ட் அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறான் கண்ணன். எப்படி சஞ்சாரம் பண்றான் அப்படின்னு கேட்டா, ஜானுபதாகிரஹஸ்தை அப்படிங்கிறார். ஜானுன்னா முட்டி, பதாகிரம் அப்படின்னா இந்த தாழ்னுடைய நுனி, அதாவது டோஸ். அதுக்கப்புறம் ஹஸ்தம்னா ஹேண்ட்ஸ். தவழும் பொழுது இந்த 6 அங்கங்களை கொண்டுதான் குழந்தை தவழும் இல்லையா. முதல்ல கைய ஊனிக்கும், அதுக்கப்புறம் முட்டிய ஊனிக்கும், அதுக்கப்புறம் காலினுடைய விரல்களை நன்னா ஊனிக்கும். இந்த 6 அங்கங்களும் பூமியில ஊனி இருந்தாதான் குழந்தையால தவழ முடியும். அந்த மாதிரி தவழக்கூடிய நிலையில கண்ணன்னு சொல்லல சுவாமி, சக்ராயுதே அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ற. சக்ராயுதன் அப்படின்னு பெருமாளை சொல்ற. சக்கரத்தை தரிச்சுட்டு இருக்கிற அந்த பெருமாள் அவர் என்ன பண்ணினார்? சங்கிரமண பிரவருத்தே, அவர் சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சார். சங்கிரமணம் அப்படின்னா சஞ்சாரம் அப்படின்னு அர்த்தம். அவர் மூவ் பண்ண ஆரம்பிச்சார் அங்க இங்க. அப்ப என்னாச்சு? பிராயோதரித்ரி பரிஷஸ்வஜேதம். பூமி தேவிக்கு ரொம்ப ஆசையா எடுத்தான். ஆஹா, இந்த குழந்தை கண்ணன், இந்த எம்பெருமான் இப்படி வராரே அப்படின்னு சொல்லி
அவ பிராட்டி இல்லையா, அவளுக்கு ஆலிங்கனம் பண்ணிக்கணும் பெருமாளன்னு தோன்றது. ஆனா அத பகிரங்கமா பண்றதுக்கு அவளுக்கு சங்கோச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு. அதனால என்ன பண்ணினாலாம், சாபத்ரபா சாந்திர ரஜஸ்சலேன அப்படிங்கிறார். தரித்ரி அப்படிங்கிற பூமி லஜ்ஜையுடையவள். சாபத்ரபா அப்படின்னா லஜ்ஜையுடையவள்னு அர்த்தம். அவ தன்னுடைய மண்ணால நன்னா கண்ணனை கவர் பண்ணி, மண்ணெல்லாம் அவன் மேல பூசப்படும்படியா பண்ணி அவனை ஆலிங்கனம் பண்ணினதா காமிச்சுண்டா. அதாவது நேரடியா பண்ணிக்காம, ஆனா தன்னுடைய அந்த ஆசையையும் எம்பெருமான் கிட்ட அவ காண்பிச்சுண்டா அப்படிங்கறத ரொம்ப ரசமா அனுபவிக்கிறார் சுவாமி. இப்போ இதனுடைய பதார்த்தங்களை பார்க்கலாம். பதார்த்தம் பார்த்துட்டு அப்புறம் ஆகாங்ஷ அன்வயம் மீதி வியாக்கரணம் எல்லாம் பார்க்கலாம். அத அப்படிங்கிறது முதல் சப்தம். அத அப்படின்னா தேர் ஆஃப்டர் அப்படின்னு ஆங்கிலத்துல எழுதிக்கலாம். நீங்களா நோட்ஸ் எழுதிக்கிறேன்னா எழுதிக்கோங்க. அத அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் மீனிங் தேர் ஆஃப்டர், தமிழ் மீனிங் சில காலம் கழிந்த பிறகு, சில நாள் சென்ற பிறகு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அத அங்கனே அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை. அதாங்கனே அப்படின்னு இருக்கு இல்லையா, அது சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி. அத பிளஸ் அங்கனே, அதாங்கனே. அங்கனே அப்படின்னா இங்கிலீஷ்ல இந்த கோர்ட்யார்டு, இந்த ஃப்ரண்ட் கோர்ட்யார்டு அப்படின்னு சொல்லலாம். வியாக்கியானத்துல அது ஆத்து முன்னாடி வாசல் அப்படின்னு இருக்கிறதுனால முன்னாடின்னு நம்மளுக்கு புரியுது. இல்லைன்னா அங்கனம் அப்படின்னா ஜெனரலி கோர்ட்யார்டுன்னு அர்த்தம். இந்த கோர்ட்யார்டு அப்படின்னு இங்கிலீஷ்லயும், முற்றத்தில் அல்லது வாசலில் அப்படின்னு தமிழ்லயும் எழுதிக்கலாம். இப்போ அங்கனே அப்படிங்கிறது எப்படி வருது, எந்த விபக்தியா தோன்றது, யார் சொல்றேன்? கரெக்ட். என்ன பிராதிபதிகம் சப்தம் என்ன, எந்த சப்தத்தினுடைய சப்தமி? அங்கணம் அப்படிங்கிறது நபும்சகலிங்க சப்தம். நபும்சகலிங்கத்துல சப்தமி விபக்தி ஏகவச்சனத்துல வரக்கூடிய சப்தம் இது அங்கனே அப்படிங்கிறது. அடுத்த பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜானுபதாகிரஹஸ்தை சக்ராயுதே அப்படின்னு இருக்கு. இதுவும் சந்தி. எப்படி இந்த சந்தியை பிரிக்கணும்? ஜானுபதாகிரஹஸ்தைஹி பிளஸ் சக்ராயுதே, இது விசர்க சந்தி. அதுல இந்த இடத்துல ஜானுபதாகிரஹஸ்தை சக்ராயுதே அப்படின்னு வந்து இஷ் அந்த இடத்துல வந்து விசர்க்கம் போய். இது ரெண்டு பதங்கள். முதல்ல ஜானுபதாகிரஹஸ்தைஹி அப்படிங்கறத பார்க்கலாம். ஜானுபதாகிரஹஸ்தைஹி அப்படிங்கிறது சமஸ்த பதம். ஆனா அந்த ஐஹி அப்படின்னு முடியறதுனால அது திருத்தியால வருதுன்னு புரியுது. அதுக்கு முன்னாடி அதனுடைய அர்த்தத்தை பார்த்துக்கணும். ஜானுபதாகிரஹஸ்தைஹினா அவனுடைய ஜானு அதாவது முட்டி, பதாகிரம் அப்படிங்கிறது கால் விரல்கள், ஹஸ்தைஹி அப்படிங்கிறது ரெண்டு, அதாவது ஹஸ்தம் ரெண்டு தான். ஆனா இது சமஸ்த பதமா இருக்கிறதுனால ஜானு பதாகிரம் ஹஸ்தம் எல்லாம் சேர்த்து பகுவச்சனத்துல வருது. ஆக முட்டி, காலினுடைய நுனி விரல்கள், கைகள், இவைகளை கொண்டு இங்கிலீஷ்ல எழுதணும்னா பை யூசிங் ஹிஸ் நீஸ் டோஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். தமிழ்ல முழந்தாள், தாழ்முனை, கை இவைகளை கொண்டு, இதுதான் இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன். மறுபடியும் சொல்றேன். ஜானுபதாகிரஹஸ்தைஹி அப்படின்னா பை யூசிங் ஹிஸ் நீஸ் டோஸ் அண்ட் ஹேண்ட்ஸ், முழந்தாள், தாழ்முனை, கை இவைகளை கொண்டு அப்படின்னு வருது. இப்போ இந்த சப்தமானது அடியன் முன்னாடி சொன்ன மாதிரி ஐஹி அப்படிங்கறதுல முடியறதுனால இது திருத்தியா பகுவச்சனத்துல வருது அப்படின்னு புரியுது. இது ஒரு சமஸ்த பதம். அதனால அந்த பதத்தினுடைய கடைசியில எப்படி பிஹேவியர் இருக்கோ அதை கொண்டு நம்ம லிங்கத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஹஸ்த சப்தம் தான் கடைசியில இருக்கு இல்லையா, ஹஸ்தஹா அப்படிங்கிறது புல்லிங்க சப்தம். அதனால இது வந்து ஜானுபதாகிரஹஸ்தஹா அப்படிங்கிற புல்லிங்க சப்தத்தினுடைய திருத்தியா பகுவச்சனமா வருது. அடுத்த வார்த்தையை பார்க்கலாம். சக்ராயுதே அப்படின்னு இருக்கு. இப்ப சக்ராயுதே அப்படின்னா
கண்ணனிடத்தில் அப்படின்னு அர்த்தம் வருது. சக்கரபாணியான கண்ணனிடத்தில் அப்படின்னா அர்த்தம். ஆனா இந்த இடத்துல இந்த பெருமாளை சக்கராயுத பாணி அப்படின்னு சொன்னதுனால நம்ம எப்படி எழுதணும் மீனிங் எழுதும் பொழுதுன்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு த டிஸ்கஸ் ஹோல்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஸ்கஸ் அப்படின்னா சக்கரம் இங்கிலீஷ்ல. சோ த டிஸ்கஸ் ஹோல்டர் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். நீங்க ஆழியான் அப்படின்னு தமிழ்ல எழுதிக்கலாம். ஆனா இந்த பிரயோகம் சப்தமியில வருது. ஏன்னு முடியறதுனால பெரும்பாலும் இது சப்தமி ஏகவச்சன பிரயோகம் அப்படின்னு புரியுது. சப்தமி ஏகவச்சனம் ஆஃப் என்ன சப்தம் இந்த இடத்துல? சக்கராயுதே அப்படிங்கிறதுக்கு பிராதிபதிகம் என்ன? பிராதிபதிகம்னா ரூட் ஃபார்ம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? சக்கராயுத கரெக்ட். சக்கராயுதா அப்படின்னு பெருமாளுக்கு பேரு. சக்கரபாணின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சக்கராயுதன்னு உனக்கு பேரு. அந்த சக்கராயுத சப்தத்தினுடைய சப்தமி ஏகவச்சனம் தான் சக்கராயுதே அப்படிங்கிறது. அடுத்த வார்த்தை சங்கிரமண பிரவிருத்தே அப்படின்னு வருது. இந்த சக்கராயுதே சங்கிரமண பிரவிருத்தேங்கிறது கனெக்டட் வேர்ட்ஸ். சக்கராயுத பாணியினுடைய சங்கிரமண விருத்தி சமயத்திலே, அதாவது எம்பெருமான் கண்ணன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வேளையிலே அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். அதனால மீனிங் எழுதும் பொழுது அந்த இடத்துல வெறும் டிஸ்கஸ் ஹோல்டர் அப்படின்னு எழுதினா போறோம். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். சங்கிரமண பிரவிருத்தின்னு சொல்லும் பொழுது அதுக்கு எப்படி மீனிங் எழுதணும்? டியூரிங் த ஃபேஸ் ஆஃப் ஏர்லி மூவ்மெண்ட் ஆர் ஏர்லி டாட்லர்ஹுட் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். டாட்லர் அப்படிங்கிறது தளர்நடை பருவம் அப்படின்னு சொல்லலாம். இங்க முட்டி கால் அப்படின்லாம் தான் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. அதனால தவழறது தான் மேஜர்லி சொல்றார். ஆனா தவழற சமயத்துல குழந்தைகள் நிக்க நடக்கவும் பிரயத்னப்படும், அதுவும் மூவ்மெண்ட் தான். அதனால டியூரிங் த ஃபேஸ் ஆஃப் ஏர்லி மூவ்மெண்ட் ஆர் ஏர்லி டாட்லர்ஹுட் அப்படின்னு எழுதிக்கலாம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல எழுதும் பொழுது தவழும் பருவம் மற்றும் தளர்நடை முயற்சி செய்யும் பருவத்திலே அப்படின்னு எழுதிக்கலாம். தவழும் பருவம் மற்றும் தளர்நடைக்கு முயற்சி செய்யும் பருவத்திலே அப்படின்னு எழுதிக்கலாம். ஆக சக்கராயுதே சங்கிரமண பிரவிருத்தேன்னு சேர்ந்து கொண்டா என்ன நம்மளுக்கு வருது? டியூரிங் த ஃபேஸ் ஆஃப் early movement or early toddlerhood of the discus holder அங்க போய் அது அன்வயமாகும். அதே மாதிரி தமிழ்ல தளர்நடை பருவம் அல்லது தவழும் பருவத்தில் முயற்சி செய்யக்கூடிய கண்ணபிரானிடத்தில், சக்கராயுத பாணியினிடத்தில் அப்படின்னு வரும், ஆழியானிடத்தில் அப்படின்னு வரும். இப்படி ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தத்தை பார்த்துட்டோம். பூர்வார்த்தத்தினுடைய வார்த்தைகள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்ப சங்கிரமண பிரவிருத்தே அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அதுவும் ஏல தான் முடியாது, இதுவும் சப்தமி தான். ஏன்னா சக்கராயுதையோட கனெக்டடா இருக்கிறதுனால சக்கராயுதே சங்கிரமண பிரவிருத்தே அப்படின்னு சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இது சங்கிரமண பிரவிருத்தகா அப்படிங்கிற சப்தத்தினுடைய சப்தமி ஏகவச்சனம். சங்கிரமண பிரவிருத்தகானா என்ன அர்த்தம்? எவன் ஒருவன் சஞ்சரிக்கார முயற்சி பண்ணிட்டு இருக்கானோ, ஆரம்பிச்சிருக்கானோ அப்படின்னு அர்த்தம். எவன் ஒருவன் சஞ்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறானோ அவன் சங்கிரமண பிரவிருத்தகா, அவனிடத்தில் சங்கிரமண பிரவிருத்தே அப்படின்னு வருது. இப்போ உத்தரார்த்தத்தை பார்க்கலாம். அதுல முதல் சப்தம் பிராயஹா அப்படிங்கிறது. பிராயஹா அப்படின்னா இண்டீட் அப்படின்னு அர்த்தம். அன்றோ, இப்போ நன்னா வெயில் அடிக்கிறதோ இல்லையோ அப்படின்னு நம்ம சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் பிராயஹா அப்படிங்கிறது. பிராயஹா ரொம்ப காமனா காவியங்கள்ல யூஸ் பண்றது பழக்கம். அதாவது பூமி தேவி ஆலிங்கனம் பண்ணிண்டா போல இருக்கோ இல்லையோ, ஆலிங்கனம் பண்ணிண்டதல்லவோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அன்றோ அல்லவோ அப்படின்ற அர்த்தத்துல வருது. இண்டீட் அப்படின்னு எழுதிக்கலாம் இங்கிலீஷ்ல. இது ஒரு அவ்யயம். அடுத்த வார்த்தை தரித்ரி அப்படிங்கிறது. தரித்ரினா பூமி தேவி அப்படின்னு அர்த்தம். மதர் அர்த், பூமி தேவி அப்படின்னு அர்த்தம். இவதான் இங்க சப்ஜெக்ட். பூமி தேவி தான் இந்த வாக்கியத்தினுடைய, இந்த பத்தியத்தினுடைய சப்ஜெக்ட் தரித்ரி அப்படிங்கிறது. தரித்ரி அப்படிங்கிறது என்ன சப்தம்? யார் சொல்றேன்? தரித்ரி சப்தம் கரெக்ட். அது எப்படி இருக்கு? என்ன அந்தம், என்ன லிங்கம்? வெரி குட். ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம், பிரதமா ஏகவச்சனம் தரித்ரி அப்படிங்கிற சப்தம். அடுத்த வார்த்தை
பரிஷஸ்வஜே அப்படிங்கிறது. பரிஷஸ்வஜே அப்படிங்கிறது தான் இதுல கிரியாபதம். பரிஷஸ்வஜேனா ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் அப்படின்னு அர்த்தம். ஷீ எம்ப்ரேஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்லயும், ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள், அணைத்து கொண்டாள் அப்படின்னு தமிழ்லயும் கொள்ளலாம். இப்போ இந்த கிரியாபதம் எப்படி இருக்கு, என்ன லகாரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது லிட்டு லகார கிரியாபதம் தான். லிட்டு அப்படிங்கிறது the past tense that we have not seen, பரோட்சமா இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இது எந்த தாத்து ரூபம் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்வஞ்ச் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. அந்த ஸ்வஞ்ச் தாத்து மேல பரி அப்படிங்கிற உபசர்க்கத்தை சேர்த்தோம்னா பரிஸ்வஞ்ச் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இத லிட்டுலக்கார பிரதம புருஷ ஏகவச்சனத்துல பார்த்தோம்னா அது பரிஷஸ்வஜேவா ஆறுது. இப்ப ஸ்வஞ்சு அப்படிங்கிற தாத்து லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனத்துல சஸ்வஜேன்னு வரும். அது பரிங்கிற உபசர்க்கத்தோட சேர்ந்ததுன்னா பரி பிளஸ் சஸ்வஜே பிகம்ஸ் பரிஷஸ்வஜே. ஆக பரிஷஸ்வஜே அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள், அணைத்து கொண்டாள் அப்படின்னு தமிழ்ல மீனிங் எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்ல ஷீ எம்ப்ரேஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இதனுடைய வேர்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இது கிரியாபதம், ஸ்வஞ்சு தாத்து, பரி உபசர்க்கம், லிட்டு லக்கார பிரதம புருஷ ஏகவச்சனத்துல வருது. சரியா? அடுத்த வார்த்தை தம் அப்படிங்கிறது. தம்னா என்ன? இது ரொம்ப சிம்பிள், நீங்க தான் சொல்லணும். யார் சொல்றேன்? அவனை, ஹிம் அப்படின்னா இப்ப இங்கிலீஷ்ல எழுத முடியும். சோ தம் அப்படிங்கிறது என்ன சப்தம், என்ன விபக்தி, என்ன வச்சனம்? தத் புல்லிங்க சப்தம். தச்சப்தம் 3 லிங்கத்திலயும் வரும். இது புல்லிங்க தச்சப்தத்துல த்விதீயா ஏகவச்சனத்துல வரும். வெரி குட். அடுத்த வார்த்தை சாபத்ரபா அப்படிங்கிறது. சாபத்ரபானா என்ன அர்த்தம்னா த ஷை லேடி அப்படின்னு அர்த்தம். வெட்கமுடையவள். அதாவது ஸ்திரீக்கு லஜ்ஜை அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டியா சொல்றா காவியங்கள்ல. சோ சாபத்ரபா இது வந்து தரித்ரிக்கு விசேஷமா இருக்கு. சாபத்ரபா அப்படிங்கிறது அந்த தரித்ரி பூமி தேவி எப்படி இருந்தா அப்படின்னு கேட்டா லஜ்ஜை உடையவளாக இருந்தா அப்படின்னு சொல்றதுக்காக அதே விபக்தியில வருவது. சோ சாபத்ரபா அப்படிங்கிறது எந்த விபக்தியில வரும், எந்த வச்சனத்துல வரும்? பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஏன்னா தரித்ரியும் அதே மாதிரி தான் இருக்கு. இது ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம். ஆனா தரித்ரி ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம். சாபத்ரபா அப்படிங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம், சாபத்ரபா சப்தம் பிரதமா ஏகவச்சனத்துல வருது. இதுக்கு த ஷை லேடி, வெட்கமுடையவள் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாந்திர ரஜஸ்சலேன அப்படின்னு. இது ஒரு சமஸ்த பதம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த கைஸ் ஆஃப் பீயிங் கவர்டு பை டென்ஸ் டஸ்ட். அதாவது சாந்திர அப்படிங்கிற பதத்துக்கு டென்ஸ் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப கனமானது அப்படின்னு அர்த்தம். ரஜஸ் அப்படின்னா டஸ்ட், புழுதி. சலேன அப்படின்னு சொல்லும் பொழுது சலத்தினால், சலம் சலம் அப்படின்னா ஜெனரலி டிசீட்னு ஒரு அர்த்தம் வரும், ஏமாத்துறது அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். ஆனா இந்த இடத்துல சுவாமி அந்த அர்த்தத்துல இந்த பதத்தை பிரயோகம் பண்ணல. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா ஒரு வியாஜம். பூமி தேவிக்கு ஒரு வியாஜம் வேணுமா இருந்துதான் பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா டைரக்டா பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு லஜ்ஜையா இருக்கு. சோ அந்த வியாஜம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கனமான அவளுடைய புழுதி, மண்ணு அப்படிங்கிறது தானே பூமி. அதனால அந்த பூமி தன் கிட்டக்க இருக்கிற அந்த மண்ணு புழுதி அப்படிங்கறத வியாஜமா வச்சுண்டு பெருமாளை போய் ஆலிங்கனம் பண்ணிண்டா அப்படின்னு சொல்றதுக்காக சலம் அப்படிங்கிற சப்தத்தை பிரயோகிக்கிறார். அதனால இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி வரும் மீனிங்? இந்த கைஸ், GUISC, டிஸ்கைஸ் ஓட கைஸ் இருக்கு இல்லையா, அது இந்த கைஸ் ஆஃப் பீயிங் கவர்ட் பை டென்ஸ் டஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்லயும், தமிழ்ல கனமான புழுதியின் வியாஜத்தினால் அப்படின்னு வரும். சரியா? இது எப்படி இருக்கு? இந்த சப்தம் என்ன, விபக்தி என்ன, வச்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏன அப்படின்னு வருது இல்லையா,
அதனால இது வந்து திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். எதனுடைய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம்? சாந்திர ரஜஸ்சலஹா அப்படின்னு சப்தம். அந்த சப்தத்தினுடைய இது புல்லிங்க சப்தம். இது ஒரு சமஸ்த பதம். அதனால சமஸ்த பதங்கள் எல்லாம் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மெனி பதங்கள் டுகெதர் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். பட் அல்டிமேட்லி அது எதுல முடியறதோ அதனுடைய ஃபார்ம் அந்த சப்தம் எடுத்துடும். அதனால இந்த இடத்துல சாந்திர ரஜஸ்சலஹா அப்படிங்கிறது சப்தம், அது புல்லிங்க சப்தம். அதனுடைய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் சாந்திர ரஜஸ்சலேன அப்படிங்கிறது. ஆச்சா, இப்ப எல்லா வார்த்தைகளும் வந்துடுச்சு. மறுபடியும் ஒரு தடவை பதார்த்தங்களை ரிவைஸ் பண்ணலாம். அத தேர் ஆஃப்டர், சில நாள் சென்ற பிறகு, இதுவும் அவ்யயம் தான். அதுக்கப்புறம் அங்கனே, இந்த கோர்ட்யார்ட், முற்றத்தில், வாசலில். இது அங்கன நபும்சகலிங்க சப்தத்தினுடைய சப்தமி ஏகவச்சனம். ஜானுபதாக்ரஹஸ்தைஹி, by using his knees, toes and hands. முழந்தாள், தாழ்முனை, கை இவைகளை கொண்டு. இது ஜானுபதாக்ரஹஸ்த புல்லிங்க சப்தத்தினுடைய திருத்தீயா பகுவச்சனம். அடுத்தது சக்ராயுதே, த டிஸ்கஸ் ஹோல்டர், ஆழியான். இது சக்ராயுத சப்தத்தினுடைய சப்தமி ஏகவச்சனம். சங்கிரமண பிரவிருத்தே, during the phase of early movement or early toddlerhood. தவழும் பருவம் அல்லது தளர்நடை பருவத்தை முயலும் சமயத்தில், முயற்சி செய்யும் சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். இது சங்கிரமண பிரவிருத்தா அப்படிங்கிற சப்தத்தினுடைய சப்தமி ஏகவச்சனம். அடுத்தது பிராயஹா, இண்டீட், அன்றோ, இது அவ்யயம். அடுத்தது தரித்ரி, மதர் எர்த், காடஸ் எர்த், பூமி தேவி. இது ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம், தரித்ரி சப்தம், அதனுடைய பிரதமா ஏகவச்சனம். அடுத்தது பரிஷஸ்வஜே, ஷீ எம்ப்ரேஸ்ட், அணைத்து கொண்டாள். ஸ்வஞ்சு அப்படிங்கிற தாத்து மேல பரி உபசர்க்கம் போட்டா லிட்டுலக்கார பிரதம புருஷ ஏகவச்சனத்துல வரக்கூடிய கிரியாபதம். அடுத்தது தம், ஹிம், அவனை. இது தத் புல்லிங்க சப்தத்தினுடைய த்விதீயா விபக்தி ஏகவச்சனம். சா பத்ரபா, த ஷை லேடி, வெட்கமுடைய அவள். இது ஆகாராந்த சாபத்ரபா சப்தத்தினுடைய ஸ்ரீலிங்க சப்தத்தினுடைய பிரதமா ஏகவச்சனம். அடுத்தது சாந்திர ரஜஸ்சலேன, in the guise of being covered by dense dust. கனமான புழுதியின் வியாஜத்தினால். இது சாந்திர ரஜஸ்சல புல்லிங்க சப்தத்தினுடைய திருத்தீயா ஏகவச்சனம். ஆக இப்போ பதார்த்தங்கள், அதனுடைய லிங்க வச்சன பேதங்கள், விபக்திகள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப மேல ஆகாங்ஷைக்கு போகலாம். கிரியாபதம் என்ன? பரிஷஸ்வஜே அப்படிங்கிறது. பரிஷஸ்வஜே, ஆலிங்கனம் செய்து கொண்டாள். அப்ப யாரு ஆலிங்கனம் பண்ணிண்டா, யார ஆலிங்கனம் பண்ணிண்டா அப்படிங்கிறது வரணும். முதல்ல யார ஆலிங்கனம் பண்ணிண்டா அப்படின்னு பார்க்கலாம். கம் பரிஷஸ்வஜே, ஆன்சர் தம் பரிஷஸ்வஜே. அந்த தம் யார்? இங்க யாரை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள்? கம் பரிஷஸ்வஜே, தம் பரிஷஸ்வஜே, அவனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள். அவன் யார் இந்த இடத்துல? கண்ணன். ஆனா கண்ணனை கண்ணன்னு சொல்லல, வேற மாதிரி சொல்லியிருக்கா. அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு தம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிருஷ்ணம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிராக்கெட்ல தம் பரிஷஸ்வஜே. எப்படி ஆலிங்கனம் பண்ணிண்டா? கேன பரிஷஸ்வஜே, எதை கொண்டு ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் அப்படின்னு பார்த்தோம்னா பிராயஹா சாந்திர ரஜஸ்சலேன பரிஷஸ்வஜே அப்படின்னு ஆன்சர் வரும். அவ தன்னுடைய கனமான புழுதி அப்படிங்கிற வியாஜத்தினால் அல்லவோ ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் அப்படிங்கிறார். பிராயஹா சாந்திர ரஜஸ்சலேன பரிஷஸ்வஜே அப்படிங்கிறார். ஆச்சா, இப்போ அடுத்தது ஜெனரலி சப்ஜெக்ட தான் நம்ம முதல்ல கொஸ்டின் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல அன்வய பிரகரணம் ஆப்ஜெக்ட முதல்ல கொஸ்டின் பண்றது ரிக்வயர் பண்றது. அதனால நம்ம கம் பரிஷஸ்வஜே முதல்ல போட்டுட்டோம். இப்போ மூணாவது கேள்வியா யாரு ஆலிங்கனம் பண்ணிண்டா? கா பரிஷஸ்வஜே அப்படின்னு வருது. கா பரிஷஸ்வஜே, தரித்ரி பரிஷஸ்வஜே, பூமி தேவி ஆலிங்கனம் பண்ணிண்டா.
அந்த பூமி தேவி எப்படி இருக்கா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. கீதிருஷி தரித்ரி பரிஷஸ்வஜே. ஆன்சர் சாபத்ரபா தரித்ரி பரிஷஸ்வஜே. வெட்கமுடைய பூமி தேவி ஆலிங்கனம் பண்ணிண்டா. சரி, இப்ப அடுத்த கேள்வி, எப்போ இது நடந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி நம்ம கேட்போம், எப்ப நடந்ததுன்னா கதா அப்படின்னு கேட்போம் இல்லையா. வென் அப்படிங்கறனுடைய பிரஷ்ன சப்தம் கதா அப்படிங்கிறது. இப்போ எப்ப நடந்தது இது அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு சப்தமியில கிடைக்க போகுது. அதனால கஸ்மின் சமயே அப்படின்னு இத போடலாம், அல்லது கதான்னு போடலாம். கஸ்மின் சமயே அல்லது கதா பரிஷஸ்வஜே அப்படின்னு கேட்டா சங்கிரமண பிரவிருத்தே பரிஷஸ்வஜே. சங்கிரமண பிரவிருத்தேங்கிறது என்னது, சஞ்சாரம் பண்றத ஆரம்பித்த சமயத்தில் அப்படின்னு வருது. இப்ப இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி சப்தமி பிரயோகத்துக்கு சதி சப்தமி அப்படின்னு பேரு. சதி சப்தமினா என்ன, ஜெனரலி சப்தமி அப்படிங்கிறது லொகேட்டிவ் கேஸ். லொகேஷன் அப்படின்னாலே ஒரு ஸ்பேஸ ரெஃபர் பண்றது அப்படின்னு தான் நம்ம நினைச்சுப்போம் இல்லையா. ஆனா சம்டைம்ஸ் இந்த லொகேட்டிவ் கேஸ் டைமை ரெஃபர் பண்ற மாதிரியும் சொல்லும். இப்ப இந்த இடத்துல கண்ணனை எங்க எப்ப ஆலிங்கனம் பண்ணிண்டா அப்படின்னு கேட்டா எங்க ஆலிங்கனம் பண்ணிண்டா அப்படின்னு கேள்வி இல்ல, எப்ப ஆலிங்கனம் பண்ணிண்டா அப்படின்னு தான் கேள்வி. ஆனா பதில் சொல்றச்சே நம்ம என்ன சொல்றோம், இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த இல் அப்படிங்கறதுல அட் தட் பிளேஸ் அப்படிங்கிற இடம் வருது. அட் அப்படிங்கிறது லொகேஷனையும் டைமையும் அந்த இடத்துல பிரிட்ஜ் பண்றது. சோ when time comes into reference of location, this locative case is used specially known as sati saptami. ஒரு சமயத்தை ஒரு இடத்தோட சம்பந்தப்படுத்தி பேசும் பொழுது அந்த விபக்தி, அந்த வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை சதி சப்தமி அப்படிங்கிற பேரை கொண்டு வருது. அதனால இந்த சங்கிரமண பிரவிருத்தே அப்படிங்கிறது சதி சப்தமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல. அதனாலதான் ஆகாங்கையில கேட்கும் பொழுது நம்ம கஸ்மின் சமயே கதா அப்படின்னு கேட்கிறோம். இல்லைன்னா குத்திர அப்படின்னு கேட்டாலே ஆன்சர் வந்துடும் இல்லையா. சப்தமிக்கு லொகேஷன் கேட்கணும்னா எங்க இருந்தானே கேட்போம், நம்ம எப்போன்னு கேட்க மாட்டோம். ஆனா எப்போ அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல சப்தமி எப்ப யூஸ் பண்றோமோ அதுக்கு சதி சப்தமின்னு பேரு. ஆக இப்ப என்ன ஆச்சு, நம்மளுடைய கேள்வி கஸ்மின் சமயே அல்லது கதா அப்படின்னு கேட்கறச்சு சங்கிரமண பிரவிருத்தேன்னு ஆன்சர் வந்துடுது. இப்போ இந்த சங்கிரமண பிரவிருத்தா அப்படின்னு இருக்கக்கூடிய கண்ணனை பத்தி நம்ம இப்ப சொல்லணும். அதனால அந்த சங்கிரமண பிரவிருத்தேங்கிறது மேல ஒரு கேள்வியை கேட்கலாம். கஸ்மின் சங்கிரமண பிரவிருத்தே, எந்த சங்கிரமண பிரவிற்த்தியில் அப்படின்னு கேட்டோமானா அதுக்கு ஆன்சர் ஜானுபதாகிரஹஸ்தைஹி சக்ராயுதே சங்கிரமண பிரவிற்த்தே. அதாவது எந்த சமயத்துல இப்ப இந்த ஆலிங்கனம் நடந்தது, எப்ப ஆலிங்கனம் பண்ணிருந்தான்னு கேள்வி கேட்டுருக்கோம். சஞ்சாரம் பண்ணக்கூடிய சமயத்துல பதில் சொல்லிட்டோம், சங்கிரமண பிரவிற்த்தே. அதை இப்போ குவாலிஃபை பண்றோம். யாரு சஞ்சாரம் பண்ணினா, இந்த சக்கராயுதன்கிற எம்பெருமான். எந்த சமயத்துல, அவன் தன்னுடைய முட்டிக்காலாலையும் கையாலையும் விரல் நுனியாலையும் எப்ப தவழ்ந்து போனானோ அந்த சமயத்துல இவ ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா. அதனால கஸ்மின் சங்கிரமண பிரவிற்த்தே அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம்னா ஜானுபதாகிரஹஸ்தைஹி சக்ராயுதே சங்கிரமண பிரவிற்த்தே அப்படின்னு ஆன்சர். இதெல்லாம் சப்தமியில டைமோட ரெஃபரன்ஸோட வந்தது. ஆனா இந்த இடத்துல ரெகுலர் சப்தமி யூசேஜும் இருக்கு. அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அங்கனே அப்படிங்கிற சப்தத்துல இருக்கு. அங்கனேனா என்ன அர்த்தம் பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோம், அந்த முற்றத்தில், அந்த வாசல்ல இருக்கிற இடத்துல அப்படின்னு பார்த்தோம். இந்த கோர்ட்யார்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அது பிளேஸ் சப்தமி, ப்ராப்பர் பிளேஸ் சப்தமி. அதனால இப்போ நம்ம அதை சாதாரணமாவே கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டா குத்திர அப்படின்ற கேள்வியை கேட்கலாம், இல்ல புனக கஸ்மின் சங்கிரமண பிரவிற்த்தே அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டோம்னா அங்கனே அப்படின்னு ஆன்சர் வரும். குத்திர அப்படின்னு கேட்டுட்டோம்னா சீதா ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. அதனால குத்திர அப்படின்னு கேட்டு அங்கனே அப்படின்ற ஆன்சரை சொல்லிக்கலாம். கடைசியில ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கிறோம், எப்போ இதெல்லாம் நடந்தது,
அந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்துல அதுக்கு ஆன்சர் இருக்கு. அத தேர் ஆஃப்டர் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதனால கதா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு அத அப்படின்னு அதுக்கு ஆன்சர் போடணும். தேர் ஆஃப்டர் எப்போ இதெல்லாம் நடந்தது? தேர் ஆஃப்டர். ஆஃப்டர் வாட்? அதனுடைய சங்கதி முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல இருக்கு. ஆஃப்டர் சகடாசுரவதம் இது நடந்திருக்கு, அதுதான் அத. அதனால கதா இது அத ஆஃப்டர் சகடாசுரவதம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப மறுபடியும் சொல்றேன் ஆகாங்ஷை பூர்த்தியா. பரிஷஸ்வஜேங்கிறது கிரியாபதம். இது ஸ்வஞ்சு தாத்து மேல பரி உபசர்க்கம் போட்டா லிட்டில் அகாரத்துல வரக்கூடிய பிரதம புருஷ ஏகவச்சனத்துல இருக்கிற கிரியாபதம். கம் பரிஷஸ்வஜே, யாரை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள்? தம் பரிஷஸ்வஜே, அவனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள். கேன பரிஷஸ்வஜே, எதை கொண்டு ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள்? பிராயஹா சாந்திரரஜஸ்சலேன பரிஷஸ்வஜே, தன்னுடைய கனமான புழுதியை கொண்டல்லவோ ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் அப்படின்னு. அந்த அல்லவோ இந்த இடத்துல வரணுங்கிறதுக்காக முதல்ல பிராயகா போட்டுட்டோம். பிராயகா சாந்திரரஜஸ்சலேன பரிஷஸ்வஜே. அடுத்தது கா பரிஷஸ்வஜே, யாரு ஆலிங்கனம் பண்ணிண்டா? தரித்ரி பரிஷஸ்வஜே. அடுத்தது இந்த தரித்ரி பூமி எப்படி இருக்கா? கீதிருஷி தரித்ரி பரிஷஸ்வஜே, சாபத்ரபா தரித்ரி பரிஷஸ்வஜே, வெட்கமுடைய பூமி தேவி ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். கீதிருஷே க்ஷமிக்கணும், கஸ்மின் சமயே அல்லது கதா பரிஷஸ்வஜே அப்படின்னு கேட்டா சங்கிரமண பிரவருத்தே பரிஷஸ்வஜே, சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்ச சமயத்துல ஆலிங்கனம் பண்ணிண்டா. கஸ்மின் சங்கிரமண பிரவருத்தே, அது எந்த மாதிரி இருந்தது அந்த சஞ்சாரம் அப்படின்னு கேட்டா ஜானுபதாகிரஹஸ்தை சக்கராயுதே சங்கிரமண பிரவருத்தே, தன்னுடைய முட்டி, கைகள், கால் விரல்கள் இதெல்லாம் கொண்டு கண்ணனான சக்கராயுத பாணி சஞ்சாரம் பண்ண ஆரம்பித்த சமயத்தில் ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். அடுத்தது குத்திர பரிஷஸ்வஜே, எந்த இடத்துல இது நடந்தது அப்படின்னு கேட்டா, எந்த இடத்துல சஞ்சாரம் நடந்தது அப்படின்னு கேட்டா அங்கனே அப்படின்னு ஆன்சர் வருது. அந்த கோர்ட்யார்ட்ல நடந்தது, முற்றத்துல நடந்தது. கதா, எப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு கேட்டா அத அப்படின்னு முடியாது. இப்போ அன்வயத்தை பார்ப்போம். அத அங்கனே ஜானுபதாகிரஹஸ்தை சக்ராயுதே சங்கிரமண பிரவருத்தே சா பத்ரபா தரித்ரி பிராயஹ சாந்திரரஜஸ்சலேன தம் பரிஷஸ்வஜே. மறுபடியும் சொல்றேன். அத அங்கனே ஜானுபதாகிரஹஸ்தை சக்ராயுதே சங்கிரமண பிரவருத்தே சாபத்ரபா தரித்ரி பிராயஹ சாந்திரரஜஸ்சலேன தம் பரிஷஸ்வஜே. இப்போ அடுத்தது இந்த ஸ்லோகத்துல சந்தி, ரெண்டு சந்தி இருக்கு இந்த ஸ்லோகத்துல. அதாங்கனே அப்படிங்கிறது அத பிளஸ் அங்கனே, ஜானுபதாகிரஹஸ்தை பிளஸ் சக்ராயுதே அப்படிங்கிறது ஜானுபதாகிரஹஸ்தை சக்ராயுதே அப்படின்னு வருது. இன்னொன்னு சந்தி மாதிரி தெரியும், ஆனா அது சந்தி இல்ல. அது என்னன்னு கேட்டா சாந்திரரஜஸ்சலேன, அது சமஸ்த பதமா தான் நம்ம பார்க்கணும், அதனால அது சந்தியில வராது. இப்போ சமாசங்களுக்கு போகலாம். முதல்ல ஜானுபதாகிரஹஸ்தை அப்படிங்கிறது சமஸ்த பதம். அதாவது ஜானு அப்படிங்கிறது முட்டி, பதாகிரம் அப்படிங்கிறது கால் விரல்கள், பாதத்தினுடைய நுனியில இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹஸ்தம் அப்படிங்கிறது கைகள். இது எல்லாத்தையும் கொண்டு, எல்லாவற்றையும் கொண்டு, பை த நீஸ், டோஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சேர்த்து சொல்றதுக்கு ஜானுபதாகிரஹஸ்தை அப்படின்னு வந்திருக்கு. இது எப்படி விக்கிரம் பண்ணணும்னு கேட்டா ஜானுனீச்ச பதாகிரேச்ச ஹஸ்தௌச்ச தைஹி ஜானுபதாகிரஹஸ்தைஹி. அதாவது ஜானுனி அப்படிங்கிறது த்விவச்சனத்துல வரும். ஜானு ஜானு ஜானுனி ஜானூனி அப்படி வரும். ஜானுனா நீஸ் அர்த்தம், டூ நீஸ் ரெண்டு முட்டிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜானுனி அப்படின்னு வரும், தீர்க்கத்துல முடியும். அப்புறம் ஜானூனி அப்படிங்கிறது மெனி நீஸ், மோர் தென் டூ நீஸ், ப்ளூரல். இந்த இடத்துல ரெண்டு தான் சொல்றாரு, ஏன்னா அந்த குழந்தைக்கு ரெண்டு முட்டி தானே இருக்கும். அதனால ஜானுனி ச பதாகிரே ச, பதாகிரே அப்படிங்கிறது இந்த இடத்துல மல்டிபிளா வரும். அப்புறம் ஹஸ்தவ்
ரெண்டு கைகள் இருக்கு இல்லையா, அதனால ஹஸ்தஹ ஹஸ்தௌ வரும் திவச்சனத்துல. அதனால ஹஸ்தௌச்ச தைஹி ஜானுபதாகிர ஹஸ்தைஹி வந்துடுத்து திருத்தியா தத்புருஷ சமாசம். அடுத்த சமாசம் சங்கிரமண பிரவருத்தே அப்படிங்கிறது. இப்போ சங்கிரமண பிரவருத்தேங்கிறது பகுவிரீஹி சமாசமா வரும். சங்கிரமண பிரவருத்தேன்னா என்ன அர்த்தம்? சங்கிரமண பிரவருத்தியை கொண்டவன் அப்படின்ற அர்த்தத்துல வருது இல்லையா. அதனால சங்கிரமணஹா பிரவருத்திஹி யஸ்ய சஹா சங்கிரமண பிரவருத்தஹ தஸ்மின் சங்கிரமண பிரவருத்தே அப்படின்னு வரும். அதாவது நடமாடும் தன்மை எவனுடையதோ அவன் அப்படின்னு அர்த்தம். அது சங்கிரமணஹா நடமாடும் தன்மை, சங்கிரமணஹா பிரவருத்திஹி நடமாடும் தன்மை. நடமாடுறது அப்படின்னா சங்கிரமணன் அப்படின்னு அர்த்தம், சஞ்சாரம் பண்றதுன்னு அர்த்தம். அதனுடைய தன்மையுடையவன் சங்கிரமணஹா பிரவருத்திஹி யஸ்ய சஹா தஸ்மின் சங்கிரமண பிரவருத்தே அப்படி வரும். அடுத்த சமாசமானது சாந்திர ரஜஸ்சலேன அப்படிங்கிறது. இதே எப்படி விக்கிரம் பண்ணணும்? சாந்திர ரஜஸ்ரூபச்சலஹா சாந்திர ரஜஸ்சலஹா தேன சாந்திர ரஜஸ்சலேன. சாந்திரனா கனமானதுன்னு சொன்னோம், ரஜஸ்னா புழுதி. அந்த கனமான புழுதி அப்படிங்கிற ரூபத்தை அப்படிங்கிற உருவத்தை எடுத்துட்டு இருக்கிற சலம், அதாவது வியாஜம். இந்த இடத்துல வியாஜம் என்னது? புழுதி அப்படிங்கிற வியாஜம். நல்ல கனமான புழுதி அப்படிங்கிறது வியாஜம். அதனால கனமான புழுதி என்கிற வியாஜம் அப்படின்னு சேர்த்து சொன்னோம்னா சாந்திர ரஜஸ் ரூபச்சலஹா இது சாந்திர ரஜஸ்சலஹான்னு வரும். தேன சாந்திர ரஜஸ்சலேன. அதனால் அப்படின்னு அத திருத்தியா போடும் பொழுது தேன வந்துடும். அதனால சாந்திர ரஜஸ்சலேன அப்படின்னு வந்துடும். இதுவும் பகுவிரீஹி, அதாவது பேசிக் பகுவிரீஹி. அது மேல அந்தந்த விபக்தியை நம்ம போட்டுக்க வேண்டியது. இப்படி 3 சமாசங்களாச்சு. ஜானு பதாகிர ஹஸ்தைஹி ஜானுனீச்ச பதாகிரேச்ச ஹஸ்தௌச்ச தைஹி சங்கிரமண பிரவருத்தே சங்கிரமணஹா பிரவருத்திஹி யஸ்ய சஹா தஸ்மின் சாந்திர ரஜஸ்சலேன சாந்திர ரஜஸ்ரூபச்சலஹ சாந்திர ரஜஸ்சலஹ தேன சாந்திர ரஜஸ்சலேன. ஆச்சா, இப்போ இதனுடைய பாஷா அபியாசம் எல்லாம் ஆயிடுத்து. இப்போ விசேஷார்த்தங்கள் சில நம்ம பார்க்கலாம். சக்கராயுதன்னு இந்த இடத்துல கண்ணனை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒருத்தர் நன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டார், நிறைய அவர் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கார், இங்கேயும் அங்கேயும் தவழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றச்சே நம்ம எப்படி சொல்லுவோம்? கால்ல சக்கரம் கட்டி பறக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இவர் ஏன் கால்ல சக்கரம் கட்டி பறக்க மாட்டார்? இவர் கையிலேயே சக்கரம் இருக்கே, கையிலேயே சக்கரம் வச்சுட்டு இருக்கிறவருக்கு கால்ல சக்கரம் கட்டி பறக்கிற மாதிரி மூவ்மெண்ட் பண்றது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சமத்காரமா இந்த இடத்துல சுவாமி சக்கராயுதன் அப்படின்னு சொல்றார். இன்னொன்னு அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, பாகவதத்துல கண்ணனுடைய குழந்தை பருவத்தை சொல்லும் பொழுது முதல்ல பூத்தரா மோட்சத்தை சொல்றார் மகர்ஷி. அதுக்கப்புறம் சகடாசுர விற்த்தாந்தத்தை சொல்றார். அதுக்கு அடுத்தது சொல்லப்படுற விற்த்தாந்தம் திருநாவர்த்த விற்த்தாந்தம். திருநாவர்த்த விற்த்தாந்தம் எப்ப நடந்ததுன்னு கேட்டா கிட்டத்தட்ட இந்த மாதிரி சமயத்துலதான். கண்ணனுக்கு 1 வயசு ஆகல, இன்னும் ஆக போறது. அந்த சமயத்துல ஒரு நாள் யசோதை தன்னுடைய மடியில கண்ணனை வச்சுட்டு இருக்கா. திருநாவர்த்தன் திடீர்னு தூக்கிண்டு போயிட்டான். அந்த மடியில இருந்து குழந்தைய தூக்கிண்டு போய் பெரிய அந்தகாரம் ஆயிடுத்தான். அப்படியே கோகுலம் முழுக்க இருட்டாயிடுத்தான். ரொம்ப நாள் வரைக்கும் இருட்டாவே இருந்துதான். குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல. இருட்டுலயே இங்க எங்கேயும் தேடிட்டு இருக்கா எல்லாரும், என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அந்த திருநாவர்த்தனால தூக்கிண்டு போக முடியல கண்ணனை, ரொம்ப நாள் தூக்க முடியல. ஏன்னா கண்ணன் வலிமை அடைஞ்சவனா ஆயிட்டானோ. அவனுக்கு கரிமா அப்படிங்கிற தன்னுடைய தன்மையை அவன் காண்பிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல அப்படியே வலுத்து போயிட்டே இருக்கான். அவன் ரொம்ப வெயிட் ஆயிட்டே இருக்கான். அவனை தூக்க முடியல திருநாவர்த்தனால. தூக்க முடியலங்கிறது மட்டும் இல்ல, அந்த வெயிட்டை தாங்காம அவனே கீழே விழுந்து அவனே மாண்டு போயிடுறான். இப்படிதான் திருநாவர்த்த சம்ஹாரம் நடக்கிறது அப்படின்னு மகரிஷியினுடைய வர்ணனை. சுவாமி திருநாவர்த்த விற்த்தாந்தத்தை நேரடியா எடுக்கல. ஆனா இந்த இடத்துல இந்த பருவத்துல அவர் சொல்லக்கூடிய கதையா பூமி தேவியனுடைய பரிஷ்வங்கம், அவளுடைய ஆலிங்கனம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் திருநாவர்த்தன எம்பெருமானால அனாயாசமா சம்ஹாரம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டா, அவர் பூமியினுடைய நாயக்கனாச்சே. பூமி தேவி அவ எவ்வளவு ஹெவி, அதுக்கு மேலன்னா காத்து பிறக்கிறது.
அதனால பூமிக்கும் காத்துக்கும் இது பண்ணினோமானா ஏதாவது போட்டின்னு வந்ததுன்னா பூமியை அசைக்க முடியாது இல்லையா காத்தால. பூமியையே அசைக்க முடியாது காத்தால. பூமியினுடைய நாட்டனான எம்பெருமான் கிட்டக்க இவனுடைய பாச்சா பலிக்குமோ அப்படிங்கறத திருவுள்ளத்துல வச்சுட்டுதான் சுவாமி இந்த விற்த்தாந்தத்தை இப்படி அனுபவிச்சு இவ்வளவு ரசமா நமக்கு கொடுக்கிறாரோ அப்படின்னு ஆச்சரியம் பண்ணும்படியாக இருக்கு. இது ஒரு ரெஃபரன்ஸ். இன்னொரு ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா எம்பெருமானுடைய திருமேனியில கண்ணனுடைய திருமேனியில இப்படி புழுதியா இருந்தது அப்படிங்கறத பெரியாழ்வார் ரொம்ப அழகா நீராட்டம் பதிகத்துல அனுபவிக்கிறார். நீராட்டம் அப்படிங்கிறது பெரியாழ்வார் திருமொழியில வரக்கூடிய 2வது 10 4ஆம் தசகத்துல இருக்கிற விஷயம். அதுல ஆரம்பிக்கும் பொழுதே முதல் பாசுரத்துல எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டா, எப்படி ஆரம்பிக்கிறார் நீராட்டம்? யார் சொல்றேன்? சம்பிரதாய மஞ்சரி குழந்தைகள் இருக்கே இல்லைங்க. அடுத்த வார்த்தை என்ன? விளையாடு புழுதியும் புழுதியும் கொண்டு. புழுதி வருது இல்லையா, சாந்திர ரஜஸ்சலேன, அதை எடுக்கிறார் சுவாமி இந்த இடத்துல. புழுதியோட எம்பெருமான் வந்தான், அப்போ யசோதா பிராட்டி அவனை குளிப்பாட்டணும்னு நினைக்கிறா அப்படின்னு அந்த புழுதி அலைந்த திருமேனிய அனுபவிக்கிறார் ஆழ்வார். அதையும் திருவுள்ளத்துல கொண்டு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை வைக்கிறார் சுவாமி. அதே மாதிரி 9வது பாசுரத்துல நீராட்டத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, பூனி தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி அப்படிங்கிறார். பூனி தொழுவினில் புக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த கோஷாலை எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டஸ்ட், அங்க போய் கண்ணன் விளையாடிட்டு வருவான். கோஷாலைன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கோக்கள்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கோ அப்படிங்கிறது பசுவையும் குறிக்கும் பூமியையும் குறிக்கும். அதனாலையும் அந்த ரெஃபரன்ஸையும் இந்த இடத்துல நம்ம எடுத்து கோட் பண்ணலாம். பூமி தேவிக்கும் பசுக்களுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை ஆழ்வார் காட்டினது இந்த இடத்துல வேற ஒரு ஆங்கிள் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அது ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி நீராட்டம் பதிகத்துல 4ஆம் பாசுரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்த வஞ்சக பேய்மகள் துஞ்ச வாய்முலை வைத்த பிரானே. இது ரெண்டும் என்னென்ன விஷயங்களை சொல்றது? கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கரிய சகடம் உதைத்த சகடாசுர சம்ஹாரம், அப்புறம் வஞ்சக பேய்மகள் துஞ்ச வாய்முலை வைத்த பிரானேங்கிறது பூத்தனா சம்ஹார விருத்தாந்தம். இப்ப இது ரெண்டு நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புழுதியோட எம்பெருமான் வந்திருக்கான். அடுத்தது விஷயம் நடக்க போறது இல்லையா? சோ அந்த சீக்வன்ஸ பாகவதத்துல இருக்கா மாதிரி ஆழ்வார் எடுத்திருக்கார். பாகவதம் ஆழ்வார் எல்லாரும் எடுத்த ரீதியில சுவாமி தேசிகன் இதை வேற ஒரு அழகான கோணத்துல அனுபவிச்சு நமக்கு சொல்றார். ஆச்சாரியாள்னா எப்பவுமே அவளுடைய பூர்வர்கள் எந்த வழியில நடந்தாலோ அதை அனுசரிச்சு நடப்பா. அதுலயே சமத்காரமா சில அனுபவங்களை நமக்கு கொடுப்பா. அது அவளுக்கு அவளுடைய ஆச்சாரியால் கொடுத்த அனுகிரகம். அதையெல்லாம் சேர்த்து வச்சு இன்னும் ரசமா புழிஞ்சு நமக்கு கொடுக்குற ஆச்சாரியால். அது நாமெல்லாம் பெற்ற பாக்கி. ஆக இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணன் தவழக்கூடிய பருவத்துல, தளர்நடைக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பருவத்துல, தன்னுடைய கிரகத்தினுடைய வாசல்ல இப்படி அப்படி நகர்ந்துட்டு இருக்கான், தவழ்ந்துட்டு இருக்கான். அவன் சக்கராயுத பாணி. அந்த சமயத்துல பூமி தேவி நேரடியா இப்போ இந்த அவதாரத்துல எம்பெருமானுடைய ஸ்பர்ஷம் தனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு தன்னுடைய புழுதியை கொண்டு அவனை ஆலிங்கனம் பண்ணிண்டா. ஏன்னா பெண்மைக்கே ஏற்பட்ட லஜ்ஜை அப்படிங்கிற அழகான குணமுடையவள் அவள். நேரடியா பண்ணாம இந்த மாதிரி அனுபவிச்சா அப்படிங்கறத சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதாங்கணே ஜானுபதாகிரஹஸ்தை சக்ராயுதே சங்கிரமண பிரவருத்தே பிராயோதரித்ரி பரிஷஸ்வஜேதம் சாபத்ரபா சாந்திர ரஜஸ்சலேன. இதோட இனி வர்க்கத்தை முடிச்சுக்கலாம். நீங்களாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையாமா ஸ்லோகங்களை நடந்த வரைக்கும்? மஞ்சுலஸ்ரீ ஓகே. டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஸ்ரீராம் நீ கை தூக்கிருக்க, சொல்லுமா கண்ணா. அன்வயம் இன்னொரு சொல்ல முடியுமாடி? அன்வயமா சொல்றேனே, 1 நிமிஷம். அத அங்கணே ஜானுபதாகிரஹஸ்தைஹி சக்ராயுதே சங்கிரமண பிரவருத்தே சாபத்ரபா தரிதி பிராயஹ சாந்திர ரஜஸ்சலேன தம் பரிஷஸ்வஜே. சரியா? அதே மாதிரியே
ஜானபதாகிரஹஸ்தை அதுக்கு இன்னொரு தடவை சமாசம் சொல்ல முடியுமாடி? ஜானுனீச்ச பதாகிரேச்ச ஹஸ்தௌச்ச தைஹி. மாடி கணேஷ் மாடி. வேற யாருக்காவது ஏதாவது சம்சயங்கள் இருக்கா? ஓகே, எதுவும் இல்லைன்னா ஒரு விஷயம் சுவாமி சொல்லிட்டு இருந்தார். என்னன்னா உங்களுக்குலாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதுல இருந்து மேக் யுவர் ஓன் சென்டென்சஸ் அப்படின்னு பண்ணினா கொஞ்சம் பாஷா அபிவிருத்தி வரும் நம்மளுக்கு. இப்போ இது வரைக்கும் நடந்திருக்கு இல்லையா, இன்னொரு 14 ஸ்லோகம் இன்னைக்கு ஆயிருக்கு. மேபி இன்னொரு ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ என்னவோ ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரம் தீஸ் ஸ்லோகாஸ் தட் யூ ஹவ் லேர்ன்ட் அதை எடுத்து கொடுத்தோமானா யூ கேன் ட்ரை யூசிங் இட் இன் யோர் ஓன் ஸ்மால் சிம்பிள் சென்டென்சஸ். அப்படி இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அது என்ன ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத சுவாமி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு குரூப்ல போடுறோம். பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு எல்லாம் வரும். சரி, இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். நீங்க